Hello friends, welcome to my channel. This video is sponsored by Buy Mode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய தக்காளியை மிக்சியில் நல்லா ஓட்டி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சிக்கனை நான் தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். பாப்பா சூப் கேட்டா. இப்போ பாப்பா கொஞ்சம் சூப் எடுத்துகிட்டு அந்த சிக்கனோட தண்ணியோடு அப்படியே சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் தனியாக உப்பு போட தேவையில்லை. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளையும் இதிலே சேர்த்துக்க போகிறோம். நம்ம 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தலை, ஸோ லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா கொதி வரட்டும். நம்ம சேர்த்த அந்த மசாலா பவுடரோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா நல்லா மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் போட மறந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட்டாக சேர்த்தனால கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கொதிக்க விடணும். ஸோ அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் போகும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இறக்கி பரிமாறலாம்.